Hi there, guys. Welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் 2026ஓட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அண்ட் எந்தெந்த செக்டரில் அதனால் பயனடையலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் எப்படி இந்த வருஷத்துக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி 4.4%லேருந்து 4.3%க்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் இருக்க மாதிரி தான் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபியோட க்ரோத் அசம்ஷன் வந்து இந்த வருஷம் 2026க்கு அப்புறம் we can expect around 6.8 to 7.4% வரைக்கும் இன்க்ரீஸ் இருக்கலாம் ஜிடிபிலன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பர்ட்டோட வியூஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பானாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட கண்ட்ரியோட இது க்ரோத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா டெப் டு ஜிடிபி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் டெஃபிசிட் நம்பர் மட்டும் பார்க்காம டெப் டு ஜிடிபி பார்க்கணுன்ற மாதிரி தான் இனிமேல் எக்ஸ்பர்ட் வியூஸ் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த வருஷம் எவ்வளோ செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபெக்ஸ் டோட்டலாக இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15% இன்க்ரீஸ் ஆகலாம். நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12.5 lakh crores வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டோட்டல். அதில் வந்து முக்கியமான செக்டர்ஸ் எதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ரயில்வே செக்டரில் ரயில்வேல முக்கியமாக சேஃப்டிக்காக ஸோ இந்த கவாச் சிஸ்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் புதிய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸு. ஸோ அது வந்து இன்னும் நிறைய இப்போ ரீசெண்டாக கூட வந்தே பாரத்தோட ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய வந்தே பாரத்தோட ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் கொண்டு வரணுன்ற மாதிரியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேஷன் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரயில்வேஸ் வில் ஹேவ், ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் பெருசாக ஒன்றும் இந்தியன் ரயில்வேஸ்க்கு பட்ஜெட் பெருசாக ஒதுக்கலை. இந்த வாட்டி ரயில்வே செக்டருக்கு கொஞ்சம் ஒதுக்குவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்டி கம்பல்சரி டிஃபென்ஸ் செக்டர்ஸுக்கு we are expecting around 15% ஆஃப் ஹைக் டு பூஸ்ட் டிஃபென்ஸ். புது வெப்பனைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த வாட்டி டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு 15% வரைக்கும் இந்த கேபெக்ஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நமக்கு ரயில்வே செக்டாரும் டிஃபென்ஸ் செக்டார்லையும் கண்டிப்பாக நம்ம ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சண்டே நமக்கு மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் படிக்கிற டைமில் மார்க்கெட் அன்றைக்கி சண்டே ஓப்பனாக இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக நீங்கள் ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் மிடில் கிளாஸில் இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் இருக்குன்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நார்மலாக இப்போ இந்த நியூ ரெஜிமில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிமுக்கு வந்துட்டாங்க. அந்த நியூ ரெஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் 75,000 இருந்தது. இந்த வருஷம் வந்து மேபி 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த 12 to 15 lakhs இன்கம் ஸ்லாபில் இருக்கவங்களோட பேர்டனையும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற இதில் மேபி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் ஹவுஸ் வாங்கலான்னு, வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஹவுசிங் இருக்கணுன்றதுக்காக அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான அதை குறித்த ஒரு பட்ஜெட் வெளியீடு இருக்கலாம்ன்றது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த டிடக்ஷன் ஃபார் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 14% டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் செக்டருக்கு இட்ஸ் அரௌண்ட் 10%. ஸோ அது வந்து அந்த டிடக்ஷன் அது வந்து 14% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் ஒரு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜாயிண்ட் டேக்ஸ் ஃபைலிங். என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரே டேக்ஸாக ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் என்ன சொல்ல டேக்ஸ் ரிலீஃப் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபைலிங் வந்து இருக்கலாம். அதுக்கு ஒரு புதிய ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது தான் இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான இது ஜாயிண்ட் அக்கௌண்ட் டேக்ஸ் ஃபைலிங். ஸோ அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் PLI எக்ஸ்பென்ஷன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சலுகைகள் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான அதிக சலுகைகள் இருக்குன்றது இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதில் பண்ணுறவங்க டாய்ஸு, ஃபுட்வேரு, லெதரு அண்ட் நியூக்ளியர் காம்பனன்ட்ஸு, ஹைடெக்ஸ், இந்த மாதிரி ஹையர்
டெக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் வந்து ஸோ பிஎல்ஐ வந்து இந்த வாட்டி இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களோன்ற ஒரு அறிவிப்பு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி எதுக்குன்னா லோக்கல் மேனுஃபேக்சரருக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு பூஸ்ட் வேணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே லோக்கல் மேனுஃபேக்சரருக்கு அது கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ அதனால் மேபி கஸ்டம்ஸ் டியூட்டியில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்ன்ற மாதிரி இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் செக்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிரதான் மந்திரி கிஷான் ஸ்கீம் அந்த ஸ்கீமில் வந்து நார்மலாக 6,000 போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஃபார்மர்ஸுக்கு கிட்டத்தட்ட 8,000 to 9,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இது வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி தேர். அண்ட் அதே மாதிரி அக்ரி லோனுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து 22 to 25 lakh crore வரைக்கும் வரலாம்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து நம்ம அவங்க என்ன கொண்டு வராங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் கேபெக்ஸில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டட். ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சருக்கு டெஃபினட்டாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் அது இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டெக்னாலஜி வைஸாக அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அக்ரியில் வந்துட்டாலும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா நிறைய இடத்துல இந்த கெட்டு போகிறதா இருக்கட்டும், கூட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அதுக்காக இந்த ஸ்டோரேஜ் இந்த ஃப்ரீசர் ஹவுசஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில இந்த ஸ்டோரேஜ் ஹவுசஸ் மாதிரி அந்த மாதிரி இதுக்கு இன்னும் எப்படி டெக்னாலஜிக்கலாக டெவலப் பண்ணலான்றதுக்கான அதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை இந்த வருஷம். ஸோ அதுலேயும் we can expect something. அண்ட் அதுக்கடுத்து முக்கியமாக இந்த வருஷம் ஒரு பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய விஷயம் க்ரீன் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும் சோலார் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரீசெண்ட் டேட்டாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, சைனாவில் சேல்ஸ் ஆகக்கூடிய கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இப்போ எல்லாமே ஈவிக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இந்தியா அளவுக்கு இல்லை, இந்தியாவோட ஜாஸ்தியாக இருக்குது. சைனீஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரம் ஃபியூவல் தே ஹவ் சேஞ்ச் டு இவி. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 40 to 50% தே ஹவ் கன்வெர்டட் டு இவின்ற மாதிரி தான் ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்தியாவும் தே வில் ட்ரை டு புஷ் இவி செக்டார் மட்டும் இல்லாமல் நமக்கு சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் பவர் அண்ட் இந்த க்ரீன் ஹைட்ரோஜன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீலாக இருக்கட்டும் சிமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பவர் சோர்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் ஹைட்ரோஜன் இது மூலியமாக எடுக்கிறதுக்கான. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாவரின் க்ரீன் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கவர்மெண்ட் பாண்டு. மக்கள் வந்து இந்த பாண்ட்ஸை வாங்கி வச்சுட்டு அவங்களோட ஃபண்டு இதுக்கு உள்ளே போகும்போது அதுக்கு ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸுக்கு வரக்கூடிய நாமினல் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்ட்ஸை எடுத்து நம்ம வந்து இந்த க்ரீன் எனர்ஜிக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலான்ற ஒரு அறிவிப்பு இந்த வருஷம் வரலான்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ மை டேக் ஆன் திஸ் பட்ஜெட் வில் பி ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ் செக்டார் அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி. ஸோ இதில் தான் மெஜாரிட்டி இருக்கும். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு மேஜராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த பட்ஜெட்டில் வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.